ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் எபிசோட் 9 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவனோட பவரை இன்னமும் கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதை நம்ம ஆத்தரால் சரியாக பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துக்கு தான் அதை பண்ணவே முடியுது. நான் என்ன யோசிச்சேன்னா, இதை இன்னைக்கே என்னால் முடிக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் என்னால் பண்ண முடியல. நான் எப்படியாச்சும் இதை கட்டுப்படுத்தணும். நான் அப்போ தான் எனக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தங்களை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நான் அதுக்காக தான் இங்க வந்தனே. அங்க குட்டி டிராகனும் வருமா, அதை அவன் கட்டி பிடிக்கிறான். அங்க பார்த்தா அது மேல பேடா ஸ்மெல் வருது. இதனால அங்க பயங்கரமா குளிக்க வைக்கிறான். அங்க அதுவும் கத்திக்கினே இருக்கு. கொஞ்சம் கத்தாத, ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான மேன்ஷன்ல நீயும் நாத்தடிக்காம இருக்கணும். அங்க மத்த விஷயத்தெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். அந்த பொண்ணை நினைச்சு அவன் இன்னமும் கொஞ்சம் கியூரியஸ் ஆகுறான். ஏன்னா இன்னமும் அந்த பொண்ணு மேஜா அவைக்கணும். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது, இப்போ உன்னோட டைம். இதை கேட்டு அவன் ஆச்சரியமா வரான். நெக்ஸ்ட் சீன்லயே அங்க முடி வெட்டி வர்றாங்க. ஆளு ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிடுறான். எதுக்கு நீங்க இப்படி என்ன மாத்துனீங்க? அதுவா ஹாஸ்டலோட வீட்டுல ராயலான கெஸ்ட் எல்லாம் வருவாங்க விசிட்டர்ஸா. அதனால உன்னை அப்படியே விட முடியாதுல. அதுக்காக தான் உன்னை இப்படி அழகா நாங்க மாத்திட்டோம். அது வரைக்கும் இங்க இருக்கிற நம்ம சிட்டியை சுத்தி பார்க்கலாம். அதுக்கு அந்த சின்ன பொண்ணும் நான் உங்க கூட வரட்டான்னு கேட்க, சரி நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ என் கூட வரலாம். எனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு என் கூடயே ஒட்டிப்பா. நான் இப்போ நீ வந்தக்கப்புறம் உன் கூட இருக்கா. யாருக்கு தெரியும், அவ என் மேல கியூரியஸா இருக்கலாம். அது இருக்கட்டும், இந்த மாதிரி நீ தான் இது எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்தியா? எல்லாமேன்னு சொல்ல முடியாது, சிலது. அதே மாதிரி அந்த இடத்த அவங்க சுத்தி பாக்குறாங்க. அங்க சில பல ஆளுங்க நம்ம ஹீரோவை லைட்டா புலி பண்ற மாதிரி தெரியுமா. அங்க அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான், ஆமா இவங்களாம் யாரு? இவங்களாம் சைரஸ் அகாடமில இருக்க பசங்க தான். இந்த மாதிரி யூனிஃபார்மை போட்டு இருக்கவங்க ஒருத்தங்களும் அவங்கள மத்தவங்க எல்லாருமே ராயலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பார்த்தா மத்தவங்கள புலி பண்ற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம ஆத்தர் வர வழியில நிறையவே பவர் அவனுக்கு சென்ஸ் ஆகும். அங்க ஏகப்பட்ட மேஜிக் கோர் இருக்கும். எல்லாமே பீஸ்ட் கோர் தான். மேஜிக் கோர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னா மேஜிக் பீஸ்ட்ல இருந்தா. இந்த கோர் எல்லாத்தையுமே அவங்க செப்பரேட்டா விற்கிறாங்க. இதுக்குன்னு ரேட் எல்லாம் இருக்கு. ஒரு கோல்டு காயின் இந்த மாதிரி தனித்தனியா பிரியும். அவ்வளவு கோல்டு காயினை வச்சு ஹோம் டவுன்ல கிட்டத்தட்ட 250 வருஷம் வாழ முடியுமா. அதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்கா வரான். கூடிய சீக்கிரத்துல அவரோட இடத்துக்கே ஒரு கோர் வருமா, அதை டச் பண்ண அவங்க அனுமதிப்பாங்களாம். நான் ஆல்ரெடி ஹாப்பியா தான் இருக்கேன் என் கிட்ட இருக்கிற பீஸ்ட் கோரால. பொண்ணும் கேக்குறான், இந்த மாதிரி பீஸ்ட் கோரை நம்ம ஏன் வாங்க கூடாது எனக்காக? இல்ல, ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், பீஸ்ட் கோர் எந்த ஆண்டி உன்னால அவிக்க ஆக முடியாது. அதனால நம்ம அப்புறமா அதை பேசிக்கலாம். அதெல்லாம் அந்த பொண்ணு கேட்கல. ஏதாச்சும் சீப்பா இருந்தா நம்ம வாங்கலாம்ல, ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கேன். அவங்க போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இங்கேயும் லீலியா ஒரு மாதிரி கம்மன் தான் இருக்கா. நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது. உங்க அம்மா ஒன்னும் அங்க ரஷ் பண்ணல. அப்பாவோட எக்ஸ்பெக்டேஷன், அதுக்காக தான் இவ ரொம்ப ஒரு மாதிரி பிரஷர் ஆகுறா. அப்படியே பாப்பானா அவளை ஆளக்கானும். அவ அதே கடைக்கு தான் போயிருக்கா. திரும்ப அவன் தடுக்கிறான். வெறும் பீஸ்ட் கோரால ஒண்டி உன்னால அவிக்க ஆக முடியாது. எனக்கு தெரியும் உனக்கு இதை பத்திலாம் தெரியாது. நான் ட்ரை பண்ணணும். அதெல்லாம் அவன் தடுக்கிறானா. அங்க அவ திரும்பவும் கத்தி விட்டுறா. என்ன தெரியும், நீ ஸ்பெஷலா இருக்க. உனக்கு என்னோட கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் என்ன அதை தொட விட்டதே இல்ல. தொடலான்னு அவ போறான். ஆனா தடுப்பானா. அங்க திரியத்தனமா பின்னாடி அவ இச்சுக்கிறா. மன்னிப்பையும் அவ கேட்கறான். இருந்தாலும் அவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் தான் அவங்க நல்லா பாக்குறாங்க. அந்த சைரஸ் அகாடமில இருந்து வந்த ஆளுங்க தான் அவங்க. என்ன இந்த மன்னிப்போட நாங்க விட்டுருவோம் நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அங்க கடைக்காரரே பயந்து போயிடாரு. ஏன்னா சைரஸ் அகாடமில அதனால இவரோட ரெப்புடேஷன் தான் இங்க நாசமாகும். அவங்களோட சண்டையும் அங்க ஆரம்பிக்க போகும். அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்ன பண்ணிருக்கீங்க? அந்த பொண்ணு மேல கையை வச்சுட்டு ஸ்கிராட்சே இல்லாம போயிடலான்னு பாக்குறீங்களா? யாருன்னு தெரியுமா? எல்ஸ்டியாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஃபேமிலியை பத்தி கேட்டோன்னே அவங்களுக்கு வேற வழி இல்ல. சரி பொழைச்சு போங்க. உங்களை மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு காசை வச்சு எல்லாத்தையுமே வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சீட்டை கூட நீங்க அப்படி பண்ணுவீங்க வாங்குறதுக்கு. கேட்டோன்னே ஆத்தருக்கு கடுப்பாகுது. ஆனா அவன் நிக்க சொல்றா. இதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க. இந்த விஷயம் அவரு கொஞ்சம் கவலைப்பட்டுறாரு. உண்மையை சொன்னா நான் அந்த பசங்களை பத்தி தான் கவலைப்பட்டனே. ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு. நான் ஆத்தர், நீ கவலைப்பட வேணாம், உன்னோட சீட்டு அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்பதான் நாங்க டொனேஷன் நாங்க பண்ணோம். ஆத்தர் ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளேயே அங்க லீலியா சொல்றா, அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு பதிலா ஆத்தரை நீங்க அங்க அனுப்புறீங்க அதானே? ஏன்னா என்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியல, நான் ஒன்னுத்துக்கும் உதவல, அதுக்காக எனக்கு பதிலா அவனை அனுப்புறீங்க. இல்லம்மா அப்படிலாம் இல்ல, எனக்கு தெரியும் உங்களை நான் வெறுக்கிறேன். அதே மாதிரி தான் ஆத்தர் உன்னையும் நான் வெறுக்கிறேன். இதுக்கப்புறம் ஆத்தர் அங்க டின்னர் டைம் அப்போ கூப்பிட ட்ரை பண்றான். ஆனா அவ வெளியில வரவே இல்லை. உள்ள அவ பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ஏன்னா இவளை ஒரு மேஜா அவைக்கணும் அவங்க பண்ண சொன்னாங்க. ஆனா ஏஜ் அங்க அவைக்கன் ஆகல. அதனால அவ ரொம்பவும் கஷ்டப்படுறா. இத்தனைக்கும் சைரஸ் அகாடமிக்காக அவங்க சீட்டெல்லாம் கூட வாங்கி வச்சிருப்பாங்க. நான் இன்னமும் அவ அவைக்கனே ஆகல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவ கஷ்டப்படுறா. ஆத்திரம் வரானா. ஆத்தர் கிட்ட அவ மன்னிப்பு கேட்கிறா. நம்ம
தான் தப்பு இருக்கு. ஏன்னா உன்னை பார்த்து நான் ஜெலஸா ஃபீல் பண்ணேன், அதனால தான் நான் வந்து கத்தி விட்டேன். திடீர்னு நீ வந்த நிறையவே பவர்ஸை நீ ஷோ பண்ண, அதனால அவரு வியந்து போயிட்டாரு. உனக்கு இப்போ சீட்டும் கிடைச்சிருக்கு, நான் தான் ஒரு ஃபெயிலியரா இருக்கேன். அவளையே அவ தப்பா சொல்றான். ஹீரோவும் சொல்றான், இல்ல அப்படி ஒன்றும் இல்லை, அது உண்மையும் இல்லை, நீ உண்மையிலேயே நிறையவே உழைப்ப போட்டிருக்க, உன்னோட பேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அதனால கவலைப்படாத. ஃப்ளவர் அவன் வர வைக்கிறான். என்ன இதுதான் நான் தூரத்துல இருக்கும் போது அங்க என் கூட ஒரு பொண்ணு இருந்தா, அவ தான் எனக்கு இதை காட்டவும் செஞ்சா. டேடுக்கு இந்த மாதிரி உன் மேல நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், அவருக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான உழைப்ப போறேன்னு. அதே மாதிரி உன்னை அவரு சந்தோஷமா பார்க்க ஆசைப்படுறாரு. எல்லைனா மாதிரி ஒரு சைடு அவளுக்கு அகாடமிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எவ்வளோக்கு எவ்வளவு வின்சென்ட் நிறைய மூவ் பண்றாரோ எவ்வளவு அங்க பிரச்சனையும் நிறையவே அதிகமாகும். சில பல ஆளுங்க வேற அங்க இருக்காங்க. இதனால அவன் டைரக்டா கேட்கிறான், லீலியா உனக்கு வந்து மேஜிக்கை பயன்படுத்தணுமா? நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஆத்தர் வந்து எல்லாருக்கிட்டயும் சொல்றான், லீலியா வீட்டை விட்டு போயிட்டா. என்ன சொல்ற ஆத்தர் வீட்டை விட்டு போயிட்டாளா? அவ எங்க போனா? மேஜிக்கை ட்ரெயின் பண்ணணும்னு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கா. நான் எங்க ட்ரைனிங் எத்தனும் அந்த இடத்துக்கு. அது யாரை கேட்டு நீ அனுப்புன? அவளை எதுக்கு போக வச்ச? கவலைப்பட வேணாம், அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். அங்க ஒரு லெட்டரையும் கொடுக்கறான், அதுல லீலியா எழுதி வச்சிருக்கா, அப்பா அம்மா இந்த மாதிரி என்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியல, உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கேன், அதனால நான் போறேன், நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன், கூடிய சீக்கிரத்துல நான் வந்துருவேன் அப்படின்னு எழுதிருக்கா. அவரை உடஞ்சு போய் அழுவ ஆரம்பிச்சாரு. எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் அவளுக்கு சொன்னேன் ஒரு மேஜா மாறணும்னு, ஆனா இப்ப அதனால தான் இப்படி ஆயிருக்கு. லீலியா நீ ஒன்னும் ஒரு மேஜா இருக்க வேணாமா, நீ என் கூட இருந்தா போதும். இப்ப கேட்டியா லீலியா அவங்க என்ன சொன்னாங்கன்னு? லீலியாவும் அங்கதான் இருக்கா. இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். இங்க என்னதான் போயின்னு இருக்கு, மன்னிச்சிருங்க நான் பொய் சொல்லிட்டேன். அங்க இப்பதான் உங்களுக்கு விஷயமே புரியுது. ஆத்திரம் சொல்றான், மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் இதை பண்ண சொன்னேனே, எனக்கு தெரியும் இந்த மாதிரி இது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு. நான் இதே விஷயத்த எங்க அப்பா அம்மாவும் ஃபீல் பண்ணிருக்காங்க, அது ஒரு டெத்துக்கு சமம், அதனால இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால அவரு முழு மனசோட அங்க மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஆத்தர் கிட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாது, ஆத்தர் இப்பதான் வந்தா அதுக்குள்ளேயே அவனை பிரிக்கிற மாதிரி ஆயிடும். இதனால லீலியா கிட்டயும் ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. லீலியா நீ அகாடமிக்கு போக வேணாம், ஒரு மேஜாவும் மாற வேணாம், அப்படி இருந்தாலும் நாங்க வந்து ஹாப்பியா தான் இருப்போம். இல்ல கண்டிப்பா நான் அகாடமிக்கு போக போறேன், இப்போ இல்லைன்னா வச்சு எப்பயாச்சும் என்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியும். அந்த டைம்ல ஒரு மேஜா மாதிரி உங்க எல்லாருமே சந்தோஷமாக்க போறேன். இதனால எல்லாருக்குமே அங்க சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் ஆத்தர் அவளோட தங்கச்சிக்கும் லீலியாக்கும் அந்த பிரீத்திங்கை பத்தி சொல்லி தரான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மானாவை சென்ஸ் பண்றதுக்கு. இதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மூச்சை நல்லா இழுக்கணும் விடணும், அவன் பண்ண சொல்றான். அங்க அவங்க ரெண்டு பேரும் பண்றாங்க. பண்ணும் போதே ஆத்திரம் சொல்றான், கண்ணை மூடும் போது ஒரு லைட் உங்களுக்கு தெரியும். ஆமா தெரியுது, ஆனா போயிடுச்சு, அதுக்கு காரணம் நீ பிரீத்திங்கை விட்டுட்ட. ஆனா லீலியாக்கு அங்க எதுவுமே தெரியல. இதே மாதிரி அங்க திரும்பவும் கையை வச்சு சொல்றான், இப்போ வந்து ட்ரை பண்ணு. பண்றாளா, ஒரு லைட்டோட ஒளி தெரியும். பார்த்தோன்னே அவ சொல்றான், எனக்கு தெரியுது. அதனால அங்க எல்லாருமே சந்தோஷமா வராங்க. ஏன் ஒரு பார்ட்டியா அவங்க வைக்கிறாங்க. இதே மாதிரி அங்க லீலியாவும் கேட்கறா, என்னால இப்போ என்ன எலமெண்ட்டை பயன்படுத்த முடியும்? இன்னமும் பவர் இவளுக்கு ஸ்டேபிள் ஆகல, அதுக்குள்ளேயே இவ கேட்கறாள. அங்க சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் வித்தியாசமா நிறைய ஆளுங்களை காட்டுறாங்க. இதுதான் அந்த ஆக்ஷன் ஹவுஸா? பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன விஷயம் எனக்கு என்டர்டைன் பண்ண வெயிட் பண்ணுன்னு. சோ இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.